அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெல்தியான ஸ்வீட் தான், அதுவும் 1 இயருக்கு பிலோ பேபிஸ்க்கு தான் வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு 1/4 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இது நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 ஹவர்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதே 1/4 கப்புக்கு சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொட்டை இல்லாத டேட்ஸை வந்து ஒரு 1/2 கப்பு சுடுதண்ணி, நல்லா சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து சோக் ஆயிரும். நீங்கள் இன்னும் வேணும்னா சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பண்ணி காமிக்கிறதுனால அப்படியே போட்டிருக்கேன். இப்போ உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த உளுந்து வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் முதல்ல பல்ஸில் கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு வந்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிரும். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியான பதத்தில் வந்து நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நல்லா கோர்ஸாக தான் இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக, அதுவும் கெட்டியாக தான் இருக்கணும். கெட்டியாக இருந்தால் தான் வந்துட்டு இது நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சாச்சு. நீங்கள் 1/4 கப்புக்கு கம்மியான உளுந்து கூட ஊற போட்டுக்கலாம். இப்போ இதை குட்டி குட்டியாக வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயில் நான் பொரிச்சு எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக எடுத்தாச்சு. டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து டேட்ஸை மட்டும் எடுத்து முதல்ல பிளெண்டரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. திருப்பி திருப்பி நீங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்து நீங்கள் இதை ரொம்ப நல்லா அரைச்சிக்கணும். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நைஸாக அரையும். முன்னாடி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சரியாக வந்து அரையாது. ஸோ இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல ஃபில்டர் ஆகும். ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ தண்ணி ஊற்றி நீங்கள் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரான தண்ணியை ஒரு நல்ல துணியில் போட்டு ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக துணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி சிரப் கிடைக்கும். நீங்கள் அப்படியே வந்து துணியில் ஃபில்ட்ரு பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பியூரி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். நீங்கள் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியும் ஒரு நாள் வந்து ஈவினிங் ஸ்நாக் இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ரெசிபீஸில் ஆட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்வீட்னராக. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். பார்த்திங்க ஸோ நம்மளுக்கு டேட் சிரப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதாரணமாகவே எந்த கூழ் காய்ச்சினாலும் சரி நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி, ஸ்வீட்டு அப்படிங்கிறதுனால. இது நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப க்ளீனான ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த பால்ஸில் நான் இந்த சிரப்பை வந்து ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.